x by 5 is equal to y by 8 எனில் x plus 5 is to y plus 8 இன் மதிப்பு. இப்போ என்ன கேட்டாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸஸ் டு ஒய் இருக்குல்ல, அதாவது எக்ஸு ஒய்க்கு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு வேறு ஏதோ டேர்ம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கொடுத்துருக்க ரேஷியோவை எக்ஸு ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு எக்ஸ் ஒய்க்கு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு திரும்பி எக்ஸ் ஒய்யே கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரேஷியோ நம்ம எடுத்துக்கக்கூடாது. எக்ஸ் இதுதான் ஒய் இதுதான் எடுக்கக்கூடாது. ஓகேயா? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸு ஒய் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு வேறு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இது எக்ஸ் ஒய் வேல்யூ இந்த ரேஷியோலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பை 5 இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 8ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நமக்கு எக்ஸ் பை தான் வேணும். அப்போ வந்துட்டு ஒய்யை வந்து இங்கிட்ட கொண்டு வந்துருவோமா. அப்போ எக்ஸ் பை 5னும் 5 அங்கே போயிடும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிடும், எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னும் ஒய்யோட வேல்யூ 8ன்னு எடுத்துப்போம். அவங்க என்ன கேட்குறாங்க, இதான் கேட்குறாங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூவில் நம்ம இங்கே கண்டுபிடிச்சா 5 போடுவோம். அப்போ 5 + 5 வந்துடும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூவில் இங்கே நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்களா, அதை போட்டாச்சு. அப்போ என்ன வந்துடும், 8 + 8 வந்துடுச்சு. இப்போ இதை ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வந்துடும், 10, 8 + 8 16 வந்துடுமா. இதை திரும்பி வந்துட்டு நம்மளால் சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாமா. அப்போ இதை 2 டேபிளில் பண்ணுவோம். 2 டேபிளில் பண்ணால் என்ன வந்துடும், 10 வந்து 5 டைம்ஸ் வரும், 16 பார்த்தோம் அப்படின்னா 8 டைம்ஸ் வரும். அப்போ கடைசியாக நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிரும், 5:8 தான் கிடைக்கும். ஓகேயா?